இது வந்து இது அடுத்தது ஆடி மாசம் வேற வருதுல்ல. இந்த ஒரு 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் மந்த். ஸோ நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே ஆஃபர்ல வாங்கினது இல்லை. இதுக்கு இடையில நான் வாங்கின ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நிறைய போட்டாச்சு. கொஞ்சம் ட்ரை கிளீன்ல இருக்கு. ஸோ இருக்கிற கொஞ்சத்தையாவது போட்டு காமிச்சிடதா, இது ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருக்கலாம், நாளைக்கு சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஓடுறேன். இதில் வந்து நான் ஒரு 3 சாரீ 4 சாரீ வாங்கியிருக்கேன். அதில் வந்து 2 வந்து ஒரே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரே ஒரு சின்ன வீடியோவுக்கு போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அது புது சாரீ தானே, வீடியோவுக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நேற்று இதை வந்து சுட சுட வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த லாங் இயரிங், இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. எனக்கு கொஞ்சம் இந்த பிம்பிள்ஸ் வந்துச்சு, அதனால கிட்ட காமிக்க யோசனையா இருக்கு. ஓகே, எனிவே காமிக்கிறேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சமா ஆறிட்டு வருது. இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வரும்போது வாங்கலாம் நினைச்சா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது. பட் ஆனால் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். இது எனக்கு நிஜமாவே ரொம்ப இதாக இருக்கு. இது கூட நான் வந்து இன்னும் ஒரு 7 இயரிங்ஸ் வாங்கினேன். அதுவும் செம்ம சூப்பர், உங்களுக்கு காமிக்கிறேன் நான். நம்பர் 1. ஸோ இதை நான் கழட்டிட்டனால பேரா காமிக்கல. நம்பர் 1, நம்பர் 2, இது ஒரு நம்பர் 3, இந்த பிங்க் நம்பர் 4, நம்பர் 5. இது ரொம்பவே அழகா இருக்கு. இது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த ட்ராப் வச்ச மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேஸ் அழகாவே இருக்கும். ஏஜ்டு ஆகிட்டு போட்டால் கூட இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், ட்ராப் வச்ச மாதிரி. ஸோ இதுக்கு இடையில நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 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 ஒரே ஒரு ப்ரா மட்டும் வாங்கினேன், டிஸ்கவுண்ட்ல இருந்தது. வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாமே நான் வாங்கினது. இதில் நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன். அப்புறம் ஒரு 3-4 சாரீ வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் லாஸ்ட்டாக போட்டு காமிக்கிறேன். நான் வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த குர்த்தி போட்டு எடுத்துருந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து செகண்ட் ட்ரெஸ். இதுக்கு அந்த பிங்க் கலர் அந்த ஸ்டட் போட்டேன். ஸ்டட்டா பேர் இயரிங் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்றுலேருந்து இதான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுதான் செகண்ட் ட்ரெஸ். இந்த பிங்க் கலர் குர்த்தா, இதுவும் ஆஃபரில் தான் வாங்கினேன். ஆனால் இந்த பாட்டம் வந்து பழசு. ஸோ இது கூட நான் வந்து பேர் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 டிஷர்ட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இது ஒரு டிஷர்ட். இதில் வந்து டபுள் எக்ஸ்எல்ல கிடச்சிது. பரவாயில்ல, டபுள் எக்ஸ்எல்ல இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எக்ஸ்எல்லே போதும். டபுள் எக்ஸ்எல்ல கிடச்சாலும் நம்ம ஆஃபரில் கிடச்சிருக்கனால பரவாயில்ல, எடுத்துக்கலாம், கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நானே இதில் உள்ள டேகு கூட பிரிக்காம அப்படியே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒயிட் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்னும் 2 டிஷர்ட் போட்டு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டிஷர்ட், இது வந்து ஒரு க்ரீன் கலர் காலர் வச்சிருக்கு. இது வரைக்கும் நான் காலர் வச்சு போட்டதில்லை. அப்புறம் இங்கே வந்து ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த டிஷர்ட்டுமே நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ நான் எல்லாத்தையுமே நான் ஆஃபரில் வாங்கினதில்லை. கொஞ்சம் ஆஃபர், கொஞ்சம் வந்து ஃபுல் ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்பவே ஆஃபரில் வாங்கியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் டிஷர்ட், இது ஒரு டிஷர்ட். இது வந்து லார்ஜ் தான் இது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அது பத்துது. அது ஏற்கனவே போட்டது ஒன்று டபுள் எக்ஸ்எல், இது வந்து லார்ஜ். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் நான் வாங்கினேன். இந்த டிஷர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டிஷர்ட். ஸோ இந்த டிஷர்ட் வந்து நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுவுமே ஜஸ்ட் அந்த குக்கிங் வீடியோவுக்கு மட்டும் அந்த 1/2 hour போட்டது தான் இது. இதுவுமே நான் வந்து ரொம்ப சீப்பாக வாங்கினேன். இது உடி கேப்போட வாங்கியிருக்கேன். இதுவும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸ்னா நம்மளுக்கு பிடிக்காமையே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. அது கூட நான் வந்து ஒரு ஷூவும் வாங்கியிருக்கேன். போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ். இது வந்து
டிஷர்ட் வந்து தனியாகவும் இந்த பினோஃபார்ம் தனியாகவும் வாங்கினேன். இது கூட வந்து இந்த ஷூ இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு என்கிட்ட நிறைய கலரில் ஷூ இருக்குது. ஒயிட்டில் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ஒரு மாதிரி இது வந்து ஒரு மாதிரி கிளிட்டரிங்காக இருக்குது. ஆனால் வீடியோவில் எவ்வளோ கிட்டத்தில் வந்தாலும் அந்த கிளிட்டரிங்காக இல்லை. இந்த கிளாத்துமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இந்த பினோஃபார்மை விட இது வந்து கொஞ்சம் நல்லா அதிகம். இது இந்த ட்ரெஸ் வந்து இது இது ஒன்று மட்டும் நான் ஃபுல் ட்ரெஸ்ஸாக எடுத்திருக்கேன். நல்லா இருக்கா இந்த ஷூவோட? சரி, ஓகே. இப்போ நான் என்னோட சாரீஸ் கட்டிட்டு வரேன். ஒரே கொஞ்சம் டைம் ஆகுன்றனால இந்த டிஷர்ட்ஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4 5 5 5 ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன். ஸ்லீவ்லெஸ், பிங்க், மஸ்டர்ட் கலர், லாவெண்டர், ஆஃப் ஒயிட் அண்ட் ஒரு க்ரீன், பாட்டில் க்ரீன் வாங்கியிருக்கேன். பாட்டில் க்ரீன் கூட ஒரு ஒரு ட்ரெஸ்ஸோட பேர். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அந்த ஷோரூமில் போட்டது அது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் போட்டிருக்கேன். ஸோ சில ட்ரெஸ்ஸு நான் ஒரு ½ அன் ஹவர் போட்டது அந்த மாதிரி உள்ளது. இருந்தாலும் புதுசு அப்படிங்கிறனால வீடியோவில் உள்ளவங்களுக்கு அந்த ஒரே ஒரு டிஷர்ட் வர தெரியாது. சரி, ஓகே. நான் போய் என்னோட சாரீஸ்லாம் போட்டுட்டு வரேன். ஸோ இது ஒரு சாரீ. இது நான் எங்கேயுமே உடுத்தலை இன்னும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த மான் குட்டிகள். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில் பொம்மை கட்டியிருந்தது இந்த புடவைய. அது பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலாக அந்த கடைக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்படி போகும்போது நான் இதை வாங்கிட்டேன். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுற செக்குடு சாரீ. இது வந்து இதோட ப்ளவுஸ் இது கிடையாது. இது வந்து தனி. இப்படி இருந்தாலும் இப்போ மிக்ஸ் மேட்ச் போடுறாங்கல்ல, அதெல்லாம் சும்மா போட்டிருக்கேன். இதோட ப்ளவுஸ் என்னன்னு இன்னும் கட் பண்ண கூட இல்லை. நான் போட்டு பார்த்தா இது எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். நிஜமாவே நல்லா தான் இருக்குது. என்னோட ஹைட் வந்து 5'1". பட் எனக்கு சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஹைட்டு கம்மின்றது தெரியாது. ஓகே, ஹீல்ஸே போடாமல் நினைக்கிறேன். சரி, ஓகே. நான் போய் நெக்ஸ்ட் சாரீ போட்டு வரேன். ஸோ இது நம்மளோட நெக்ஸ்ட் சாரீ. மஸ்டர்ட் கலர் அதோட சேர்த்து ஒரு க்ரீன், லேஸான க்ரீன் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் வந்து செல்ஃப் டிசைன் இருக்குது. அது வந்து வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ இதுக்குமே நான் வந்து இதுக்கு வந்து இந்த முன்னாடி வந்து பீகாக் க்ரீன். இது வந்து இதோட ப்ளவுஸ் வந்து இதுலேயே வந்து டாட்டாக இருக்கும். அதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன். நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். ஸோ இந்த சாரீ வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ரொம்ப இதாக இருக்குது, குட்டியாக இருக்குது. இப்படியே இருக்குது பாருங்க. ஒரு வீடியோவும் ஒரு குக்கிங் வீடியோவாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் போடுற வீடியோவாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தா எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுறாங்க. பாவம், எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லா ஒரு விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். ஓகே, சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சாரீ பார்ட்டி வேர் அந்த மாதிரி போட்டு வரேன் நான். ஓகே, இது வந்து ஒரு பார்ட்டி வேர் சாரீ இது. ஸோ இதுவும் நான் அதே ப்ளவுஸாக போட்டிருக்கேன். ஏன்னா பயங்கரம் வேர்க்குது. ஸோ மாற்றிட்டு இருக்க முடியல. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தேன். ஒரு பர்த்டேக்கு ஒரு 2 hours இது கட்டியிருந்தேன் நான். ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் எதுலையாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ராயல் ப்ளூ வித் பிளாக் வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ எல்லாருக்குமே இது வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இது கூட இந்த இயரிங் போட்டிருக்கும் போது அது ரொம்பவே நல்லா ரிச்சாக தெரியுது எனக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு லாஸ்ட் சாரீ. லாஸ்ட் சாரீ இது பேர் மட்டும் எனக்கு தெரியும், டிஷ்யூ சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதையும் வந்து கொஞ்சம் ரஃபாக தான் உங்களுக்கு கட்டி காமிச்சிட்டு இருக்கேன் நான். ரொம்ப வேர்க்குது. ஸோ இந்த சாரீ நான் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோவுக்கு மட்டும் போட்டிருக்கேன், ஒரு 5 minutes. இதுக்கும் ப்ளவுஸ் மாற்ற முடியல, சாரி. நான் வந்து இப்படியே போட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சரி, ஓகே.
அந்த இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் எங்க இருக்கு என்னன்னு தேடி எடுக்க முடியாது. பட் இந்த வீடியோவே கொஞ்சம் கொஞ்சம் போதுமானதா இருக்கும். லென்த்தியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.